ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இனிமேல் பண்ணவே முடியாது. இங்க நாங்க வைக்கிறதா ரூல்ஸ். இப்படிதாங்க கிரிக்கெட்ல ஐசிசி புது ரூல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், விக்கெட் கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்ச உடனே ஒரு சில சமயத்துல வந்து ஸ்டெம்பிட் முறையில பேட்ஸ்மேன்ஸை வந்து அவுட் பண்ணுவாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்ஸ்மேன் வந்து ஸ்டெம்பிட் முறையில தான் வந்து அவுட் ஆறாரா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. கரெக்டா வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டெம்ப்ல பார்த்து அடிச்சிருக்காங்களா, அந்த டைமிங் கரெக்டா ஒர்க் அவுட் ஆதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. கூடவே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சாரு பாத்தீங்களா, அந்த பால் வந்து பேட்ல வந்து டிப்பாய் தான் அவர் கேட்ச் பிடிச்சிருக்காரா, இல்ல வந்து பால் பேட்ல பட்டுச்சா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஓசி ரிவ்யூ எடுக்காமே ஒரு செக் பண்ண மாதிரி வந்து ஆயிருதுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பால் பேட்ல டிப்பா இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு அவங்க ரிவ்யூ எடுத்தாதான் வந்து செக் பண்ண முடியும். இப்படி ஸ்டெம்பிட் அப்படின்னு வந்து சொல்றனால அவங்க ஈஸியாவே இந்த மாதிரி வந்து செக் பண்ணிடுறாங்க. இதனால நிறைய மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க விக்கெட் கீப்பர்ஸ் இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா டூர்ல கூட ஒரு தடவை அலெக்ஸ் கேரி வந்து இதே மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் பால ஸ்டெம்ப்ல போட்டுட்டு கத்திக்கிட்டே இருந்தாரு மனுஷன். இதெல்லாம் வந்து ஏன் பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு வந்து புரியுது. ஏன்னா ஒரு சில விக்கெட் கீப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கையில பால கேட்ச் பிடிச்ச உடனே அது அவங்களுக்கு உண்மையிலே கேட்ச் தானா இல்லையா அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெம்பிடா பண்ணி விடுவோம், இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்டெம்பிடா இல்லையா அப்படின்றது வந்து தெரிஞ்சிரும். அதே சமயத்துல நம்ம ரிவ்யூ எடுக்காமலே இது அவுட்டா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிமேல் ஸ்டெம்பிட் முறையில ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆறாரா அப்படின்னா, இனிமேல் அவர் ஸ்டெம்பிடா அவுட் ஆறாரா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஒருவேளை பால் வந்து பேட்ல டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வேணா ரிவ்யூ எடுத்துக்கோங்க. இதை வந்து நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா இதை நாங்க பண்றனால எங்களுக்கு டைமும் அதிகமா வந்து வேஸ்ட் ஆகுது. ஏன்னா இது ரிவ்யூ எடுக்கிற கணக்கு தான். கரெக்டா வந்து பால் பேட்ல படுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து செக் பண்ணணும். இதனால தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால இதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டோம்ப்பா, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது ரூல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த ரூல் கொண்டு வந்திருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இது வந்து முன்னாடி இருக்கும்போது நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணி ரிவ்யூ எடுக்காமலே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியா ரிவ்யூ எடுத்து தானே வந்து ஆகணும். அதனால இது ஒரு நல்ல ரூலா தான் வந்து பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு புது ரூலும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பவுலர் ஏதாவது தப்பு பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து இன்னொரு சப்ஸ்டியூட் பிளேயர் வந்து வருவாரு. அவர் வந்து பவுலிங்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரிதான் வந்து இருந்துச்சு ரூலு. ஆனா இப்ப என்ன வந்து மாத்திருக்காங்கன்னா, ஒரு பவுலர் ஏதாவது தப்பு பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பதிலா வர சப்ஸ்டியூட் பிளேயர் வந்து பவுலிங்லாம் பண்ணக்கூடாது, வேணும்னா ஃபீல்டிங் வேணா வந்து பண்ணிக்கலாம், அவருக்கு பவுலிங் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது ரூல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு பவுலர் வந்து பவுலிங் போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸா வந்து பவுலிங் போடுவாங்க. தேவையில்லாம வந்து தப்பு பண்ணாம கரெக்டா வந்து பவுலிங் போடணும். ஏன்னா சப்ஸ்டியூட்டா இன்னொரு பிளேயர் வந்தா கூட வந்து பவுலிங் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசியஸா வந்து பவுலிங் போடுவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி வந்து பவுலிங் போட்டு தப்பு பண்றவங்களுக்கும் இது பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதனால இந்த 2 ரூலுமே வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி கொண்டு வந்த ரூல் ஒரு முக்கியமான ரூலா வந்து பார்க்கப்படுது. இந்த ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.